நான் வசு என்கிற வசதராணி பேசுகிறேன். கல்யாணமாகி மும்பையில் இருப்பவள். இந்த கல்யாணம் நடந்த விதமே ஒரு அதிசயம் மாதிரிதான். சில நம்பிக்கைகள் வீண் போறதில்லை அப்படிங்கிற அனுபவம் தந்தது நேக்கு. எப்படின்னு கீழே கதையா சொல்லியிருக்கேன் பாருங்கோ. அம்மா, வசு, நான் கோயிலுக்கு போய் கற்பகிரகம் சுத்தம் பண்ணுறது, விளக்குகளை தயார் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீ பூ, மாலை, உதிரிப்பு, துளசி எல்லாத்தையும் எடுத்துண்டு அரை மணி நேரம் கழிச்சு வந்தா போதும். இந்த பித்தளை குடத்தை நன்னா புளி போட்டு தேய்ச்சி அலம்பி தீர்த்தம் எடுத்துண்டு வா. தீர்த்த வட்டில் தாம்பாளம் எல்லாம் தேய்ச்சிருக்கா. நான் எடுத்துண்டு போகிறேன். என் அப்பா நாராயண பட்டாச்சாரியார் சொன்ன வார்த்தைகள் இவை. சரிப்பா, வட்டில் தாம்பாளம் எல்லாம் அங்கே சின்ன பெஞ்சு மேலே வச்சிருக்கேன். நான் அப்புறமா இதையெல்லாம் எடுத்துண்டு வரேன். நீங்கள் பார்த்து போங்க. வட்டில் எல்லாம் கூட நானே கொண்டு வருவேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்றேன். பெருமாள் காரியம் செய்கிறதுல என்னம்மா சிரமம் வந்துட போகிறது? அப்படியே வந்தாலும் அந்த மலோலன் என் அப்பன் நரசிம்மன் பார்த்துப்பான். நீயும் அதையே செய். சின்ன சொம்பல கணத்துலேருந்து ஜலம் எடுத்து வட்டிலுக்கு வச்சுப்பேன். சரி, நான் கிளம்புறேன். நாளை ஆயிடுத்து. இன்னைக்கு உத்ராபதி பிள்ளை அர்ச்சனை பண்ணோம்னு சொல்லியிருக்கார். குடும்பத்தோட வந்துடுவா எல்லாரும். நீ மற்றதெல்லாத்தையும் எடுத்துண்டு வா. பிரசாதம் வேற மடப்பள்ளியில் தயார் பண்ணணும் என்று சொல்லிண்டே அப்பா படி இறங்கி நரசிம்மர் கோயில் நோக்கி நடந்தா. சரிப்பா என்று சொல்லி நான் பூ தொடுக்க ஆரம்பித்தேன். எங்க ஊர் பெயர் மஞ்சளூர். கிராமமும் இல்லை, நகரமும் இல்லை. ஒரு சுமாரான ஆனால் பெரும்பாலான வசதிகளுள்ள நடுத்தர 4ஆம் வரிசையில் நிற்கிற ஊர் எனலாம். நான் பள்ளி படிப்பை இங்கே முடிச்சுட்டு இங்கிருந்து தினமும் திருச்சிக்கு போய் காலேஜ் படிப்பையும் தொலைக்கல்வி மூலம் MBA படிப்பையும் முடித்தேன். வேலை தேடின்னு இருக்கும் நேரத்தில் 75 வயதான அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுத்து. சாதாரண தலைவலி என்று படுத்தவர் மறுநாள் ஜுரம் அதிகமாகி மூச்சுட கஷ்டப்பட்டு திணற நிலைக்கு போய்விட்டான். ஒரு வாரம் சிகிச்சைக்கு அப்புறமா அப்பா பழைய நிலைக்கு வந்தார். அந்த 10 நாளில் அப்பாவுக்கு உடம்பு பற்றி கவலை இல்லாமல் கோவிலை பற்றியும் பெருமாள் பற்றியும் தான் கவலை இருந்தது. என் அம்மா ருக்மணி, வயது 70. அப்பாவும் அம்மாவும் ரொம்பவும் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தவர். 2 பேருக்கும் லேட்டாக தான் கல்யாணம் நடந்தது. கல்யாணமாகி முதல்ல பிறந்த குழந்தைகள் எல்லாம் தங்காம போய் கடைசியாக அவளோட 6வது கல்யாண வருஷத்தில் நான் பிறந்தேன். அவளுக்கு எல்லாமே நான் தான். 2 பேரும் என்னை பையன் மாதிரியும் பொண்ணு மாதிரியும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கா. மாட்டு வண்டியும் ஓட்டுவேன், காரும் ட்ரை பண்ணுவேன், கிணத்துலேருந்து தண்ணீர் இறைக்கவும் செய்வேன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டும் பண்ணுவேன், கோயில் பூஜை ஸ்லோகங்களை நன்னா சொல்வேன். கிஷோர் குமார், லதா மங்கேஷ்வர், DMS, SPB, சுசீலா, ஈஸ்வரி இவளோட பாட்டும் பாடுவேன். மடிசாரும் கட்டிப்பேன், ஜீன்ஸும் போடுவேன். அம்மாவோட பிறந்த ஊர் மருதானூர். இங்கேருந்து தெற்கே 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமம். அக்காலத்து 11ஆம் வகுப்பு வரை படித்து பாட்டு கிளாஸ், தையல் கிளாஸ் இதெல்லாம் சேர்ந்து திறமையான பெண்மணியாக உருவானவள். ஐயங்கார் சமையல் அத்துப்படி. ஒவ்வொரு பட்சணமும் அம்மா செய்கிறது அருமை. இதுக்கெல்லாம் இடையே ஆத்து வேலைகளை மிகவும் சுறுசுறுப்பாக செய்திடுவா. பிரச்சனைகள் வரும்போது இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாள். அப்பாவோட அடுத்த தேவை கேள்வி என்னவா இருக்கும், அவர் என்ன எதிர்பார்ப்பார் என்பதை அம்மா மிக தெளிவாக புரிஞ்சுப்பா. அழகழகா கோவிலில் கோலங்கள் போடுவா. நான் வேலை தேடும் படலம் ஆரம்பிக்கும் போது அதை தயங்காமல் என்கரேஜ் பண்ணாள். ஆனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும், நீ இங்கே இருடி, எங்களுக்கு ஒத்தாசையாக ஏதாவது ஆத்தில் இருந்தபடி செய்யலாம்னு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டாள். அப்புறம் என்ன, இங்கே இருந்துட்டேன். இப்போ அப்பாவை பற்றி சொல்லிடுறேன். வீரராகவன் ஐயங்கார். என் தாத்தாவுக்கு 3 பிள்ளைகள். வேதாந்தம், கிருஷ்ணன், நாராயணன். 3 பேரும் ஸ்கூல் படிக்கும் வயதிலேயே பாட்டி வஞ்சுலவல்லி இறந்து விட்டாள். வேதாந்தம், கிருஷ்ணன் என்னுடைய பெரியப்பாக்கள். படிப்பில் என்னைக்கு முதல். அப்போவே காலேஜ் படிப்பெல்லாம் படித்து மும்பை, டில்லி போய் பெரிய வேலையெல்லாம் அமர்ந்து நல்ல செல்வ வாழ்க்கை அமைச்சுண்டுட்டா. அவளோட வாரிசுகள் இப்போ வெளிநாடுகளில் வசதியாக இருக்காங்க. என்னோட ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகளே என்றாலும் எப்பவாவது தான் நான் பார்த்துருக்கேன். ஏதாவது கல்யாணத்தில், இல்லைன்னா அவ இந்த பக்கம் கோவிலுக்கெல்லாம் வரும்போது இப்படித்தான் பரிச்சயம். அதில் ஒரு சகோதரன் சௌரிராஜன். இந்த கிராமத்துக்கு அடிக்கடி வருபவர். இங்கே இருக்கும் நரசிம்மர் கோவில் மேல் ரொம்ப இஷ்டம். நரசிம்மர் பக்தர். பூனாவில் சொந்தமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை விற்கும் ரீட்டெயில் ஸ்டோர் வைத்திருப்பவர். அப்படிதான் 2 வருஷம் முன்னாடி வந்தவர் எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கிட்டு வந்தார்.
அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது பார்க்க வந்தா. ஆற்றுல இருந்துண்டே அமேசான் மூலம் எப்படியெல்லாம் பிஸ்னஸ் சின்னதாக பண்ணலாம்னு எனக்கு ஐடியா கொடுத்தா. எனக்கு இருக்கிற ஈடுபாடு, புத்தி சாதுரியம் இதையெல்லாம் பயன்படுத்திக்கோன்னு சொன்னா. சரி, இப்போ எங்கள் அப்பா படிப்பு விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் என் தாத்தா வீரராகவன் ஐயங்கார் பற்றி கொஞ்சம் சொல்லியாகணும். அவர் 3 வேதங்களையும் சரளமாக கற்றவர். எல்லா ஹோமங்கள், சம்பிரதாயங்கள், பெருமாள் கோவில், புனருத்ராணம் எல்லாம் நன்றாக செய்தவர். அவைகளை செய்துண்டு கிராமத்தில் அவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தையும் ஆற்றுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தையும் பராமரிச்சுண்டு நரசிம்மர் கோயில் கைங்கரியங்களையும் நிறைவாக செஞ்சுண்டு வாழ்ந்தவர். இங்கே இருந்த பெரிய பண்ணைக்காரா எல்லாரும் முக்கியமான அவா குடும்ப விஷயங்களுக்கு தாத்தாவோட அட்வைஸ் கேட்க வந்துட்டே இருப்பா. நான் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். என் அப்பா நாராயணன் அவர்களுக்கு படிப்பு சும்மாதான் அப்படின்னு தெரிஞ்சதும், நாராயணா, உனக்கு இந்த படிப்பு எது வரைக்கும் முடிகிறதோ அதுவரை படிச்சுட்டு என்னோட வேதம் கிளாஸுக்கு வந்து வேதங்கள் படிக்க முயற்சி செஞ்சு பாருடா. உனக்கு திருப்தியாக இருந்தால் அதையே தொடர்ந்து படி. நம்ம ஊர் நரசிம்மர் பெருமாளுக்கு எனக்கு அப்புறம் நீ கைங்கரியம் செய்துண்டு இரு. தோட்டம் நிலத்தையும் பார்த்துண்டு ஊரோடு இருந்துக்கலாம். யோசிச்சு சொல்டா என்ற அவரிடம், என் அப்பா 11ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிடுறேன், எப்படியாவது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த வேதங்கள் தான் என் மனசு லயிச்சிருக்கு அப்பா என்று சொல்லி அப்பா இந்த ஊர் செட்டில் ஆகிட்டா. பெருமாளோட நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவா. அபார நம்பிக்கை நரசிம்மர் மீது. போக போக எதுக்கெடுத்தாலும் பெருமாள் பேரை சொல்லி தியானம் பண்ணிகிட்டே இருக்கிற அளவுக்கு மாறிவிட்டா. எங்கள் எல்லாரையும் ஒரு நாளைக்கு 10 தடவையாவது நரசிம்ம ஸ்லோகத்தை படிக்க சொல்வான். இந்த பெருமாள் கோவில் மஞ்சளூரில் 300 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பெரிய பண்ணையார் வேதமூர்த்தி ஐயர் காலத்தில் அவர்கள் குடும்பத்தாரால் கட்டப்பட்டு அதற்கப்புறம் அவர் பையன் ராமமூர்த்தி ஐயர் நிர்வாகம் செய்து பின்னால் நரசிம்ம ஐயர் கவனித்து கொண்டிருந்தார். அவருக்கு பிறந்த வாரிசுகள் ஜெயராமன், கணேசன் இருவரும் பெரிய படிப்பெல்லாம் படித்து வடக்கில் செட்டிலாக கிளம்பும்போது அப்பாவிடம் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சுட்டா. அப்பா அவ்வளோ சீக்கிரம் அதுக்கெல்லாம் சம்மதிக்கலை. இந்த ஊரில் இருக்கிற இன்னொரு பெரிய குடும்பத்தில் வந்த வாரிசு உத்ராபதி பிள்ளை அப்பாவிடம், ஐயா, நானும் அந்த பெருமாள் பக்தன், நீங்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நான் மற்ற நிர்வாக வேலைகளை கவனிச்சுக்கிறேன். வரவு செலவு பண விவகாரங்களுக்கு என் ரைஸ் மில்லில் இருக்கும் மேனேஜரை நியமிச்சிடுறேன். உங்களை விட தகுதியானவர் இந்த பெருமாள் கோயிலை கவனிச்சுக்க ஆள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவை சம்மதிக்க வச்சான். இதெல்லாம் எனக்கு அப்பா, அம்மா, உத்ராபதி பிள்ளை இவர்களெல்லாம் சொல்லி தெரிந்தவைகள். அப்பாவுக்கு உடல் நல குறைவு வந்ததுக்கப்புறம் வேலை தேடாமல் இருந்தேன் இல்லையா, அதுக்கு 4 வருஷம் முன்னாடி நிலையத்தையெல்லாம் பார்த்துக்க எனக்கு தெம்பில்லை. பிள்ளைவாள், நீங்கள் குத்தகைக்கு எடுத்துண்டு வருஷம் சாப்பாட்டுக்கு நெல் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி உத்ராபதி பிள்ளையிடம் எழுத்து மூலம் தந்துட்டார் அப்பா. அவரும் அவர் மகன் கார்த்திகேயனும் முறை தவறாமல் இன்னைக்கு வரை செய்கிறா. நான் கோவில் வேலையில் அப்பாவுக்கு உதவியாக இருந்துண்டே வேற ஏதாவது செஞ்சு கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு நினச்சேன். மஞ்சளூரில் பெரிய ஹை ஸ்கூல் இருக்குது. 20 கிலோமீட்டர் தூரத்தில் காலேஜும் இருக்குது. ஆனால் மாணவர்கள் ஏதாவது பாட சம்பந்தமான விஷயங்கள் பிரிண்ட் எடுக்கவோ ஜெராக்ஸ் எடுக்கவோ வசதி இல்லை. இங்கே இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஏதோ ஒரு சின்ன கடை தான் இருந்தது. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக லெட்டர் எழுதுறதுக்கு, மணி எழுதுறதுக்கு, இமெயில் அனுப்புறதுக்கு எல்லாம் கூட நாம் உதவியாக இருக்கலாம்னு நினச்சி இந்த திட்டத்தை என் கசின் பிரதர் சௌரிராஜன் கிட்ட சொன்னேன். அவர் அடுத்த மாதமே இங்கே வந்து 1 வாரம் தங்கி அதுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டான். அவருடைய தெரிஞ்ச கான்டாக்ட் மூலம் ஒரு பேங்க் லோனுக்கும் ஏற்பாடு செஞ்சு நான் அதுக்கு வேண்டியவைகளை வாங்கி வியாபாரத்தையும் தொடங்கி நடத்தி வந்ததை ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு தான் ஊருக்கு போனான். இது நடந்து 5 வருஷம் ஆயிடுத்து. கடனை எல்லாம் அடைச்சிட்டேன். 2 வருஷம் முன்னாடி சிறுதானியங்களை செய்கிற நொறுக்கு தீனிகளுக்கு ஏஜென்சி எடுத்து அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. வயசு 38 எடுத்து. ஆற்றுல சும்மா இருப்பேளா. கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி 3 வருஷங்கள் ஆயிடுத்து. ஒன்றும் சரியாக அமையலை. நான் கவலைப்படலை. ஆனால் அப்பாவும் அம்மாவும் இதை பற்றி பேசி மனசங்கடத்தோடவே இருக்கா. 2 வருஷமாக நான் குடும்ப செலவை பார்த்துண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுண்டு வரேன். திடீர்னு மராமத்து செலவு, மோட்டார் ரிப்பேர் செலவு இப்படி ஏதாவது வரும். நான் தான் சமாளிப்பேன்.
ஆனால் அப்பாவும் அம்மாவும், நீ உன் கல்யாண செலவுக்கு சேர்த்து வச்சு கூடி குழந்த, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்பா. நான் சிரிச்சுண்டே, இன்னைக்கு உங்களுக்கு செய்கிற உதவியில தான் என் மனசு சந்தோஷப்படும். கல்யாண வரனெல்லாம் அமையறப்ப பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற அந்த பெருமாள் பார்த்துக்க மாட்டாரா என்ன அப்படின்னு கேட்பேன். 2 பேரும் அமைதியாயிடுவான். நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தி வரப்போகிறது. அதை இந்த வருஷம் நன்னா கொண்டாடணும்னு அப்பாவும் மற்ற சில ஊர் பெரிய மனுஷாலும் முடிவு பண்ணி வசூல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவள் எதிர்பாராத தொகை சேரலை. கொரோனாவுக்கு அப்புறம் இப்போதான் எல்லாரும் மெதுவாக நார்மல் நிலைக்கு வந்துட்டு இருக்கிறதால பணப்பழக்கம் குறைஞ்சிடுது. முந்தி 500 கொடுத்த மனுஷாலெல்லாம் இப்போ 200 தான் கொடுக்குற நிலையில இருக்கா. அப்பாவுக்கு கவலையும் மன கஷ்டமும் தாங்கலை. ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதும் அம்மா கிட்ட வருத்தப்பட்டு சொல்லின்னு இருப்பா. அப்பாவுக்கு அது இன்னும் கஷ்டமாயிடும். சி குழந்த, நகை எல்லாத்தையும் தொடக்கூடாது டி, உன்னோட நகையை வாங்கிட்டு போகிறதே பாவம். பார்க்கலாம். நரசிம்மங்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் நன்னா ஜெயந்தி நடக்கவும் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகவும் நீ பொறுப்பை எடுத்துக்கோ, உன்னை நம்பி விடுறேன் அப்படின்னு அவன் நிச்சயமா ஏதாவது செய்வான். இப்படி சொல்லிட்டே தினமும் தூங்க போவா. அப்பா சொன்னபடி மாலை, உதிரிப்பூக்கள், துளசி, பிரசாதம் கொடுக்க தொன்னை எல்லாத்தையும் எடுத்துண்டு நரசிம்ம பெருமாள் கோயிலுக்குள் நுழைஞ்சேன். உத்ராத பிள்ளை, அவர் மனைவி கனகம்மாள், மகன் கார்த்திகேயன், பேர குழந்தைகள் எல்லாரும் உட்கார்ந்திருந்தா. வாமா வசு, நல்லா இருக்கியா? அம்மா வரலையா? எப்படி இருக்காங்க? கனகம்மாள் கேட்டா. நான் இதையெல்லாம் எடுத்துண்டு முன்னாடி வந்துட்டேன். அம்மா சுண்டல் பிரசாதம் எடுத்துண்டு வருவா. விளக்குக்கெல்லாம் திரி போட்டு ரெடியாக வைக்கணும்னு நான் முன்னாடி வந்துட்டேன். நான் சொன்னேன், அப்பா மாடப்பள்ளியில் ராமனுடன் பேசிக்கொண்டே புளியோதரை பிரசாதம் தயார் பண்ணிட்டு இருந்தார். ராமன் அப்பாவுக்கு மடப்பள்ளியில் உதவி செய்ய வருபவர். 55 வயதான பிரம்மச்சாரி. அப்பா மாலை, துளசி எல்லாத்தையும் தாம்பாளத்தில் வச்சிருக்கேன். விளக்குக்கு திரியெல்லாம் போட்டுட்டேன். வெத்தில, பாக்கு, பழம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ராம மாமா, நன்னா இருக்கேனா? நான் கேட்டேன். ரொம்ப நன்னா இருக்கேன் வசு, நீ எப்படி இருக்க? ராமன் கேட்டான். சூப்பரா இருக்கேன் என்றேன். அப்போது அம்மா சுண்டல் எடுத்துண்டு வந்தாள். அப்புறம் அப்பா திருமஞ்சனம், பூஜை, அர்ச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தவாளுக்கெல்லாம் தொன்னையை விநியோகம் செய்ய சொன்னான். பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தோம். கூட்டம் கலைந்து போயிட்டு இருந்தது. அப்போது உத்ராபதி அப்பாவிடம், ஐயா வசூல் ரொம்ப கம்மியாகத்தான் இருக்குதுன்னு மேனேஜர் சொன்னான். நிறைய பத்திரிக்கை கொடுத்துட்டோம். எப்படியும் ஒரு 5000 பேராவது வருவாங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு 20,000 நான் தர்றேன். நல்லபடியாக எல்லாம் நடத்திட முடியுமா? உங்கள் கணக்குப்படி இன்னும் எவ்வளவு இருந்தால் நல்லா செய்யலாம் ஐயா. ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பெருசாக செஞ்சிடலாம்னு நினச்சோம். உங்கள் யோசனை என்ன அப்படின்னு சொன்னான். பிள்ளைவாள், வர்ற ஆச்சாரியாளுக்கு தனி மரியாதை செய்யணும். பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏதாவது சின்ன அளவிலையாவது தங்க அணிகலன் ஒன்று போடணும். குறைந்தபட்சம் 2 பிரசாதம், சுண்டல், பானகம், நீர்மோர் இதெல்லாம் தாராளமாக செஞ்சு விநியோகிக்கணும். இதை தவிர அன்னதான ஏற்பாடு, மேளவாத்தியங்கள், பல்லக்கு தூக்குறவளுக்கு மரியாதை, இந்த செலவெல்லாம் இருக்குது. என் உத்தேசப்படி இன்னும் 60-70 ரூபாய் வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் நடத்திப்பார் பாருங்கோ. உங்களால் முடிஞ்ச எக்ஸ்ட்ரா தொகையை கொடுங்கோ பார்க்கலாம். ஏதாவது ஒன்று குறைச்சிக்க வழி இருக்கான்னு யோசிப்போம். அப்பா நம்பிக்கையோடு பேசிண்டே என்னை காட்டி, இதோ இவளோட கல்யாண விஷயத்தையும் அவரண்டையே விட்டுட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு பேச்சை நிறுத்தினான். கவலைப்படாதீங்க ஐயா, இன்னும் 30,000 வரை நான் பணம் ஏற்பாடு பண்ணுறேன், நடத்திடலாம். அதே போல் வசுக்கு நிச்சயம் இந்த மாதமே கல்யாணம் ஆகிடும் பாருங்க. உங்கள் பக்திக்கு பெருமாள் நிச்சயமாக செவிசாய்ப்பார் பாருங்க என்றவர் கோவில் வாசலில் யாரோ புதுசாக ஒருத்தர் வேகமாக வர்றதை பார்த்துட்டு அவரை பார்க்க போனார். வந்த நபர், ஐயா முதலில் பெருமாளை வேண்டி வழிபட்டு அப்புறமா பேசுகிறேன். ரொம்ப அழகான நரசிம்மர், தாயார் சந்நிதி பார்த்தவுடன் என் மனசு அமைதியாகிடுச்சு என்றார். அப்பா அவருக்காக பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி சடாரி, தீர்த்தம், துளசியும் தொன்னையில் பிரசாதங்களையும் கொடுத்தான். அந்த நபர் பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சு பேச ஆரம்பிச்சா. ஐயா, நான் கல்யாணராமன். என் முதலாளி ராஜகோபாலன். அவர்களுக்கு கார் ஓட்டுறவன். அவர் பெரிய தொழிலதிபர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேக்டரி கர்நாடகாவில் இருக்குது. ஆனால் வருஷம் இங்கிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மங்களக்குளம் கிராமத்து நரசிம்மர் கோயிலுக்கு
நரசிம்ம ஜெயந்தி இல்லைன்னா புரட்டாசி சிரவணம் இந்த நாளில் வருவோம். அவர் மூதாதையர்கள் வழிபட்ட கோவில் அது அப்படின்னு அவர் தனியாவோ சில சமயங்கள் குடும்பத்தோடைய வருவாங்க. இந்த ஊர் வழியாகத்தான் போவோம். இப்போ அவரும் அவர் பையன் வைபவ் இவங்களோட வரும்போது காலையில் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சின்ன ரிப்பேர் தான் நினச்சி பக்கத்து டவுனில் இருந்த மெக்கானிக் வந்து பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளே ஒரு ஸ்பேர் மாற்றினதான் வண்டி சரியாகும்னு. பூனா இல்லை, பெங்களூர்லேருந்து தான் ஸ்பேர் பார்ட் வரணும். அது வரைக்கும் அவங்க டோ பண்ணி திருச்சிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேறு வண்டி ஏற்பாடு செய்திருக்கோம். அது இன்றைக்கி சாயந்தரம் தான் வரும். என் முதலாளியும் அவர் மகனும் நரசிம்மிக்க ஜெயந்திக்கு போக முடியாதே, வேண்டியதை தயார் செய்கிறதுக்கு லேட் ஆகிடுமேன்னு கவலையோடு பேசிகிட்டு இருந்தப்போ அங்கே இருந்த ஒருத்தர் இந்த கோவில் பற்றியும் நாளைக்கு நரசிம்மர் ஜெயந்தி ஏற்பாடு செய்கிறதையும் சொன்னார். உடனே என்னை இங்கே அனுப்பி அவங்கள செலவை ஏற்றுக்கிறோம், ஊர் மக்கள் ஒப்புதலோடு இதை செய்ய அனுமதிப்பாங்களான்னு கேட்டு வர சொன்னார். மூச்சு விடாமல் சொல்லி முடிச்சுட்டு கல்யாணராமன் பேச்சை நிறுத்தி அப்பாவையும் உத்திராபதி பிள்ளையும் பார்த்து பதிலுக்காக காத்துண்டிருந்தா. அப்பா ஒரு தடவை பெருமாளை பார்த்து கை கூப்பிட்டு கல்யாணராமா அவளை கவலைப்பட வேணாம்னு சொல்லி நம்ம ஆத்துக்கு அழைச்சிண்டு வா, இப்போ எங்கே இருக்கா அவ 2 பேரும் அப்படின்னு கேட்டான். ரோட்டு முனையில் இருக்காங்க. சர்பத் கடைக்கிட்ட கல்யாணராமன் சொல்ல பிள்ளை சொன்னா, நான் என் வண்டியை அனுப்புகிறேன், நீ போய் அவங்கள கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துடு, அவங்களும் சாமி தரிசனம் செஞ்சிடட்டும், நான் பேசிக்கலாம் அப்படின்னா. காத்தியன் வண்டி எடுத்துட்டு கல்யாணராமனோடு போய் அவளை கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்தா. பெரிய தனவானாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தார் ராஜகோபாலன். அவர் பையன் வைபவ் நன்னா ஸ்மார்ட்டாக சிரிச்சமாகமாக இருந்தா. வந்தவர்கள் பெருமாளை சேவிச்சா சடாரி, தீர்த்தம், துளசி, பிரசாதம் இதெல்லாம் ஆனவுடனே பேச ஆரம்பித்தார் ராஜகோபாலன். இவ்வளோ வருஷமாக இந்த ஊர் வழியாக போயிருக்கேன். இப்படி ஒரு அழகான அம்சத்தோடு அமைஞ்சிருக்கிற பெருமாள் கோயில் பற்றி இன்னைக்கு தான் தெரிய வந்திருக்கு. அதான் நேரமாகிறது. நீங்கள் என்ன எஸ்டிமேஷன் போட்டிருக்கே, எவ்வளோ வேண்டும் சொல்லுங்க, நான் தர்றேன். இருந்த எல்லாத்தையும் நடத்திட்டு நாங்கள் 2 பேரும் ஊருக்கு போகிறோம். ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு மட்டும் ஏதாவது முடிஞ்ச அளவில் ஏற்பாடு பண்ணால் நன்னா இருக்கும் அப்படின்னா. ஐயா, நாங்கள் கொஞ்சம் வசூல் பண்ணியிருக்கோம். பத்தாக்குறையா 70,000 வரை இருக்கும் போல இருக்குது. நீங்கள் முடிஞ்சதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் மீதியை போட்டு நல்லா நடத்திடலாம். அப்புறம் நீங்கள் நம்ம நாராயண பட்டாச்சாரியார் வீட்டிலேயே தங்கிக்கலாம், வசதியாக இருக்கும். பிள்ளை இப்படி சொல்லிட்டு அவர் குடும்பத்தை, என் அம்மாவை, என்னை அவளுக்கு அறிமுகப்படுத்தி விட்டா. வைபவ் ஒரு தடவைக்கு 2 தடவையா என்னை திரும்பி பார்த்து புன்னச்சுண்டு இருந்தா. நீங்கள் வசூல் பண்ணதெல்லாம் கோவில் சேமிப்பில் வச்சுக்கோங்க. நான் உங்கள் பட்ஜெட்டுக்கு உண்டான மொத்த பணத்தையும் தந்துடுறேன். ஜெயந்தியை நன்னா நடத்திடுங்கோ. அன்னதானத்துக்கெல்லாம் இன்னும் வேணும்னாலும் கேளுங்கோ, தர்றோம். இப்படி ராஜகோபாலன் சொன்னதை கேட்டு அப்பா ஆனந்த கண்ணீர் விட்டா. பிறகு உத்திராபதி பிள்ளை அவர்கள், ரொம்ப நல்லது ஐயா, நான் சாயந்தரமாக பட்டாச்சியார் வீட்டுக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ கிளம்புறேன், நீங்களும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஊர் பற்றி எல்லாம் உங்களுக்கு வசூ சொல்லுவான். அம்மா, நல்லா கவனிச்சுக்கோ இவங்கள, உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை இப்படி சொல்லிண்டே கிளம்பினா. புது மனுஷாலை நாங்கள் எங்காத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம். இடம் ரொம்ப நன்னா இருக்குமா? நீ என்ன பண்ணுற, என்ன படிச்சிருக்க? ராஜகோபாலன் கேட்க, நான் எல்லாத்தையும் விவரமாக சொல்லின்னு இருக்கும்போது வைபவ் அப்பப்போ என்னை பாராட்டின்னு இருந்தா. அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுத்தான். சூப்பராக இருக்குண்ணா. அப்பா கோவில்லேருந்து 12 மணிக்கு வருவான். நீங்கள் இந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் என் கடைக்கு போயிட்டு வரேன். நாளைக்கு கோவில் வேலைகள் இருக்கும், அதனால் இன்றைக்கி பிஸ்னஸை கெடுத்துக்கப்படாது. நான் சொன்னேன், சூப்பர், இப்படித்தான் பிஸ்னஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஐ அப்ரிஷியேட். மறுநாள் மிகவும் தடபடலாம் நடந்தது நரசிம்ம ஜெயந்தி. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவில் உத்திராபதி பிள்ளை இன்னும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முதல் நாளே நன்னாய் ஏற்பாடு பண்ணிட்டான். வேண்டிய செலவுக்கு பணம் வைபவ் கொடுத்துண்டே இருந்தா. ராத்திரியே அன்னதானம் தயாரிப்புக்கு சமையல்கார எல்லாரும் வந்து சிறப்பாக ஆகாரம் எல்லாம் பண்ணியிருந்தா. 5000 பேருக்கு குறையாமல் கூட்டம் இருந்தது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏக சந்தோஷம். இடைக்கிடையே வைபவுக்கு காஃபி பிடித்துங்கிறதை தெரிஞ்சுண்டதான் காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். அவருக்கு பரம திருப்தியாக எடுத்து கணேசனும் இந்த காரியங்களில் பங்கெடுத்துண்டு நன்னா என்ஜாய் பண்ணான். இன்னைக்கு அவள் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. ராஜகோபாலன் அப்பாவையும் அம்மாவையும் நடுகாலுக்கு கூப்பிடுறா. பிள்ளையும் வந்திருக்கிறா. ராஜகோபாலன் தட்டு நிறைய பழம், வெத்திலை, பாக்கு, பூ இதையெல்லாம் வச்சு 5000 ரூபாய் பணம் வச்சு தட்டை அப்பா கையில் கொடுத்தான். கூடவே பட்டாட்சியார் சுவாமிகளே, உங்கள் பெண் வஸ்தாரணியை எங்காத்துக்கு மாட்டு பொண்ணா வர்றதுக்கு சம்மதம் தரணும். என் பையன் நேத்திக்கே எனக்கு பச்சை கொடி காட்டிட்டான். இவ்வளோ நாளாக கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருந்தவன் இவளை பார்த்தவுடன் மனசு மாறிட்டான். எல்லாம் அந்த நரசிம்மர் கருணை.
அவர்தான் இப்படி ஒரு திட்டம் போட்டு எங்களை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறேன்? இப்படி கேட்டவுடன், ஐயா, அவரை பற்றி எனக்கு தெரியும். அவருக்கு சந்தோஷத்தில் வார்த்தை வராது. அதுக்கு சம்மதிக்கவும் இருப்பாரா அவர்? அம்மா, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு பிள்ளை அம்மாவை பார்த்து கேட்டான். இது சந்தோஷமான விஷயந்தான். திருப்தி இல்லாமையா இருக்கும். ஆனாலும் இவ்வாத்து மாமியும் சம்மதம் தரணும் இல்லையா? அம்மா கேட்டா. மாமி சரியான பாயிண்ட் பிடிச்சிட்டு, நான் சம்பிரதாய முறையில் அவளோட அடுத்த மாதம் வர்றேன். இப்போ நீங்கள் ஓகே சொல்லி அனுமதி கொடுங்கோ, ராபஜகோபாலன் சொன்னான். இப்படியாக என்னோட கல்யாணமாகி அதே ஆவணியில் நடந்து இப்போ மும்பையில் இருக்கேன். இவர் பிஸ்னஸே விஸ்தரித்து இங்கே ஒரு பெரிய பிரான்ச் திறந்திருக்கிறா. எனக்கு 2 குழந்தைகள். பையன் கேஷவ் 4 வயசு, பொண்ணு சௌபாக்கியா 1 வயசு. இப்படித்தான் என் கதை. அப்பா பெருமாள்கிட்ட வச்ச நம்பிக்கை வீண் போகலை. முடிகிற வரைக்கும் அவருக்கு கைங்கரியம் செஞ்சுண்டு அங்கேயே இருப்பேன். வருஷம் வந்துட்டு போ அப்படி சொல்லி மஞ்சளூர்லேயே இருக்கா. நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம். எல்லாம் சிங்கப்பெருமான் அருள். இப்போ நானும் அதையே தொடர்கிறேன். நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்